வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது லிவிங் கிரியேச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் தி கேரக்டரிஸ்டிக் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்குறது லைஃப் சைக்கிள் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் அனிமல்ஸில் உங்களுக்கு 2 கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ அண்ட் இன்னொன்று வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ராக். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ராக் இது 2 தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ பார்க்கலாம் வாங்க. ஸோ மொத்தம் மஸ்கிட்டோட லைஃப் சைக்கிளில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு, லார்வா, பியூப்பா அண்ட் அடல்ட். இதுதான் 4 ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜஸ்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி மஸ்கிட்டோஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மஸ்கிட்டோஸ் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் இருக்கும், எல்லா இடத்துலையுமே நம்ம வேர்ல்டில் வந்து மஸ்கிட்டோஸ் இருக்குது. சில வேர்ல்டில் சில கண்ட்ரீஸில் மஸ்கிட்டோஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ மஸ்கிட்டோஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, தண்ணியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ வாட்டரில் தான் அதோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் எங்கே இருக்கும், வாட்டரில் தான் இருக்கும். ஓகேவா? இட் குட் பி ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், இல்லை வந்து பாண்ட்ஸ், லேக்ஸ், மார்ஷ்லேண்ட்ஸில் இருக்கிற தண்ணி எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கலெக்ட் ஆகிருக்கிற ஃப்ரெஷ் வாட்டராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணும், ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் வந்து போய் எக்கு போடும். உங்களுக்கு தெரியுமா, நம்மளை கடிக்குது இல்லையா, அது மஸ்கிட்டோ வந்து மேலா ஃபீமேலா? ஸோ ஒரு பிளட்டை வந்து சக் பண்ணுற மஸ்கிட்டோ, நம்ம உடம்புல இருந்து பிளட்டை வந்து உறிஞ்சி குடிக்கிற மஸ்கிட்டோஸ் எல்லாமே என்னது, ஃபீமேல் மஸ்கிட்டோஸ். நம்ம பிளட்டை எடுத்து தான் அது என்ன பண்ணுது, அதோட குட்டிங்களுக்கு அதோட எக்கை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த பிளட்டை யூஸ் பண்ணுது. ஓகேவா? மேல் மஸ்கிட்டோஸ் கடிக்காது, ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் மட்டும்தான் கடிக்கும். அதுவும் அதோட எக்கை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து பிளட்டை வந்து அது எடுக்குது. ஓகேவா? ஸோ மஸ்கிட்டோஸ்னால நம்மளுக்கு என்னென்ன டிசீஸ் வருது, மலேரியா வருது, டெங்கு வருது, சிக்கன் குனியா வருது. ஸோ இது வந்து மஸ்கிட்டோஸை பற்றி கேட்டாங்கன்னா ஒரு சின்ன ப்ரீஃப் மாதிரி இதை எழுதுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறமா லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்குன்றது தான் வந்து பிகினிங் ஸ்டேஜ். ஸோ ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து எக்ஸை வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் போடும். ஓகேவா? அது வந்து அந்த எக் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும் சர்ஃபேஸில், தண்ணியோட சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகி டைனி கிளஸ்டர்ஸாக இருக்கும், குரூப்பாக குட்டியாக நிறைய எக்ஸ் வந்து கிளஸ்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எக் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவாவாக மாறுது. ஸோ லாவாவாக மாறணும் அப்படின்னா அந்த எக்குக்கு வெதர் வந்து ரொம்ப வார்மாக இருக்கணும். ஓகேவா? அது மெயின். வெதரோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், வார்மாக இருக்கணும். அப்போ தான் எக் வந்து லார்வேவாக மாறும். ஸோ இப்போ லார்வா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சிங்குலர், லார்வேன்னு சொன்னிங்கன்னா அது ப்ளூரல். அடுத்து லார்வாவை பற்றி பார்க்கலாம். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். லார்வாவில் என்ன பண்ணுது, ஸோ லார்வே என்ன பண்ணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு லாங்காக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், தண்ணியில் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதில் மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. சின்ன சின்ன அனிமல்ஸில், பாக்டீரியாவில், இறந்து போன செடியில், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லார்வா என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்கின்னை வந்து என்ன பண்ணும், ஷெட் பண்ணுறது அப்படின்னா என்னது, உதுத்து விடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், உரிக்கிறது, எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அதோட ஸ்கின்னை வந்து ஷெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், பியூப்பாவாக மாறுது. ஸோ பியூப்பா அப்படிங்கிறது ஸ்டேஜ் 3. ஸோ பியூப்பா என்ன பண்ணுது, ரொம்ப நாள் ஆகும், செவரல் டேஸ் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு அடல்ட் மஸ்கிட்டோவாக உங்களுக்கு வந்து மாறுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், பறந்து போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பறந்து போகிற ஸ்டேஜ் தான் என்னது, அடல்ட் மஸ்கிட்டோ. ஸோ அடல்ட் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது ஸ்டேஜ் 4. அடல்ட் மஸ்கிட்டோ என்னது, பியூப்பாலேருந்து வருது. அதுக்கப்புறம் தண்ணி மேலே வந்து ரெஸ்ட்டாக இருக்கும், சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது பறக்கவும் முடியும். ஸோ அது ஒரு அடல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ, 10 to 15 டேஸ் தான் உயிரோடு இருக்கும் ஒரு மஸ்கிட்டோ. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே அது திருப்பி வந்து குட்டி போட்டு அதோட ஜென்ரேஷனை டெவலப் பண்ணும். எத்தனை நாளுக்குள்ளே, 10 to 15 டேஸ் தான். அதுக்கு மேலே அது வந்து உயிரோடு இருக்காது. ஸோ அடல்ட் மஸ்கிட்டோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ எக் ஒரு மாதிரி இருக்கும், லார்வா ஒரு மாதிரி இருக்கும், லார்வா விட பியூப்பா ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட் மஸ்கிட்டோ டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரில் நிறைய சேஞ்சஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க லைஃப் சைக்கிள் ஆஃப் அ மஸ்கிட்டோ. நான் ஒரு டயக்ராம் காமிக்கிறேன், அந்த டயக்ராமை நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் கேட்டால் மஸ்கிட்டோஸ் பற்றி கொஞ்சம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்டேஜஸை எழுதி இந்த டயக்ராம் வரைங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ விண்டோஸ் அண்ட் டோர்ஸை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது மூலமாக, அதே மாதிரி வந்து
கர்டன்ஸ் போடுறது மூலமாக மஸ்கிட்டோஸ் வீட்டுக்குள்ளே வரதை நம்ம வந்து தடுக்கலாம். இப்போல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் மஸ்கிட்டோ நெட்டு வந்து நம்ம போட்டிருப்போம். டோர், விண்டோஸ் எல்லாத்துலேயுமே மஸ்கிட்டோ நெட்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நெட்டு போடுறது மூலமாக நம்ம வந்து மஸ்கிட்டோஸை உள்ளே வராமல் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கலாம். ஒருவேளை வீட்டுக்குள்ளே மஸ்கிட்டோஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் தூங்கலாம். ஒரு ப்ராப்பர் செட்டப் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் தூங்கலாம். அதே மாதிரி இன்செக்ட் ரெப்பலண்ட் க்ரீம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீமெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ அந்த ரெப்பலண்ட் க்ரீமை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அது இல்லாமல் கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணுற க்ரீம்ஸ் கூட இருக்கும். நீங்கள் ஸ்கின்ல போடலைன்னா கூட கிளாத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தூங்குற இடத்த சுற்றி நீங்கள் வந்து அந்த கிளாத் இருக்கும்ல, நம்ம போடுற பெட்ஷீட்டு, தலகாணி, பில்லோஸு, அதுக்கப்புறம் கீழே இருக்க பெட், இந்த மாதிரி அதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மஸ்கிட்டோஸ் வராது. மஸ்கிட்டோஸ் கேட்ச் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் கிளாத்திங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கிளாத் நீங்கள் ப்ராப்பராக போட்டிங்க அப்படின்னா, ஸ்கின் ஓப்பனாக இருக்காத மாதிரி நீங்கள் கிளாத் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மஸ்கிட்டோஸ் உங்களை கடிக்காது. ஸோ இதெல்லாம் தான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ மஸ்கிட்டோ மாதிரியே இன்னொரு இன்செக்ட் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த இன்செக்டை பற்றி ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த இன்செக்டோட பேர் சில்க் மாத். ஓகேவா? சில்க் மாத் அப்படின்னா என்னதுன்னா பட்டுப்பூச்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். நம்ம அம்மாலாம் பட்டு சாரி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அந்த பட்டு. ஏன் வந்து அந்த பட்டு அவ்வளோ காஸ்ட்லி, ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? மற்ற சாரீஸை கம்பேர் பண்ணும்போது பட்டு சாரி ஏன் அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் இன்செக்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த பூச்சிக்கு பேர் தான் பட்டுப்பூச்சி, பட்டுப்புழு, எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது லைஃப் சைக்கிளில். நம்ம நார்மல் மஸ்கிட்டோக்கு இருக்கிற மாதிரியே தான், எக்கு, லார்வா, பியூப்பா, இதே தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல் இதாக வந்து மாறிடுது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து லார்வாவாக மாறுது. லார்வா மாறினதுக்கப்புறம் அந்த லார்வா என்ன பண்ணுதுன்னா, அது வந்து வாயிலிருந்து த்ரெட் லைக் மெட்டீரியலை வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பைடர் எப்படி வெப்பு வந்து கட்டுறதுக்கு அதோட வாயிலேருந்து அந்த மெட்டீரியல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், வாயிலேருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து வாயிலேருந்து அந்த மெட்டீரியலை வந்து துப்பிக்கிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் வாயிலேருந்து அது வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கணும், அது உடம்பு ஃபுல்லாக அது வந்து ரேப் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ரேப் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரேப் பண்ணுற மெட்டீரியலுக்கு பேர் தான் சில்க். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பியூப்பாவாக மாறுறதுக்கு முன்னாடி இது நடக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரேப் ஆகிருக்க அந்த பட்டுப்பூச்சி ஃபுல்லாக சுடுதண்ணியில் போட்டு கொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த பூச்சி செத்ததுக்கப்புறமா அந்த த்ரெட்டை ஃபுல்லாக எடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு வந்து சில்க் த்ரெட் பண்ணி அதுலேருந்து அப்புறமா வந்து சாரீஸோ ட்ரெஸ்ஸஸோ எல்லாமே அப்படி தான் வருது. ஸோ அதனால தான் சில்க் மெட்டீரியல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு சில்க் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய பட்டுப்பூச்சி சாகிறதுனால தான் நம்மளுக்கு சில்க் கிடைக்கிது. ஸோ அதனால தான் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல். இது வந்து நேச்சுரலாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஃபார்ம் பண்ணுற ஒரு மெட்டீரியல். பட் மக்கள் வந்து என்ன பண்ணுறோம், அதை எடுத்து அதை வந்து அதுலேருந்து மெட்டீரியல் செஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய சில்க் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கேவிஐசி. ஓகேங்களா? கேவிஐசி அப்படின்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன், கேவிஐசி. ஸோ கேவிஐசி அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வச்சுருக்கிற ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட பேர். ஓகேங்களா? சில்க் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட நேம் என்னென்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ. அதுக்கப்புறம் வந்து சில்க் மாத் பற்றியும் பார்த்தோம். அதோட ப்ரிவென்ஷன்ஸ், மஸ்கிட்டோ வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ராக். வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ராக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃப்ராக் வந்து என்னது, ஆம்பிபியன். ஆம்பிபியன் அப்படின்னு என்னது, லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். ஸோ போத் லேண்ட் அண்ட் வாட்டரில் வாழக்கூடிய அனிமலுக்கு பேர் தான் ஆம்பிபியன்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஸ் எந்த சீசனில் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெய்னி சீசனில். மஸ்கிட்டோவும் ரெய்னி சீசனில் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அபெண்டண்ட்டாக இருக்கும். அபெண்டன்ட் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ராக் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்ட் இருக்கிற இடத்துல இதுவும் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய இடம், தண்ணி இருக்கிற இடத்துல நிறைய இருக்கும். ஓகேங்களா?
இதுக்கும் வந்து லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்வான். ஸ்வான் அப்படிங்கிறது எக்கு ஓகேங்களா. அடுத்து டேட்போல், ஃப்ராக்லெட், அடல்ட் ஃப்ராக். இதுதான் வந்து 4 ஸ்டேஜ் ஓகேங்களா. ஸோ இன்னொரு டேர்ம் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டோமார்ஃபோசிஸ். மெட்டோமார்ஃபோசிஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னாலும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்காக பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். டேட்போலாக பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஃப்ராக்லெட்னா வேறு மாதிரி இருக்கும். அடல்ட் ஃப்ராக் மொத்தமாகவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் சைக்கிளில் வந்து அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது மஸ்கிட்டோக்குமே அப்ளிகபிள் தான். அதுலேயும் வந்து அதே மாதிரி லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்லேயும் அதோட ஷேப் வந்து வேறு மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஃப்ராக் பார்க்கலாம். ஸோ ஸ்பான் அப்படின்னா எக் ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நல்ல அடல்ட் ஃபீமேல் ஃப்ராக் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபீமேல் அடல்ட் ஃப்ராக் கிளஸ்டராக வந்து எக்கை வந்து போடுது. எக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்குமா ஓகேவா. ஜெல்லி எக்ஸ் மாதிரி இருக்கும். வாட்டரோட சர்ஃபேஸில் போடுது. எட்ஜஸ் ஆஃப் த பாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இது நிறைய நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த எக்கு வந்து ஒரு 3 to 4 days எடுத்துக்குது. 3 to 4 daysக்கு அப்புறம் அந்த எக்கு வந்து என்னவா மாறுதுன்னா எம்ப்ரயோவாக மாறுது. விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் இப்போ வந்து எக்கு வந்து இப்படி டாட்டாக ரவுண்டாக இருக்குது அப்படின்னா இந்த எக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக புழு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுதான் எம்ப்ரயோஸ் ஓகேவா. ஸோ அந்த எம்ப்ரயோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதுதான் டேட்போலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்போல் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து எக்காக இருக்கிறது, இன்னொன்று எம்ப்ரயோவாக இருக்கிறது ஓகேவா. ஸோ அது ரெண்டுமே சேர்த்தது ஸ்பான்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்போல் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, எக்கு போட்டு 7 to 10 days தான் வந்து அந்த எம்ப்ரயோ வளருது. அந்த எம்ப்ரயோ வந்து டேட்போலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்போலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி டெய்ல் இருக்கும். அந்த ஃப்ராகுக்கு ஒரு ஸ்மால் டெய்ல் இருக்கும். லெக்ஸ் வந்து இருக்காது. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்விம் பண்ணுறதுக்கு, தண்ணியில் ஸ்விம் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த குட்டி டெயில் வந்து அது ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு கில்ஸ் இருக்கும். ஸோ கில்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு கில்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ 8 to 10 daysக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஹிண்ட் லெக்ஸ் வந்து வந்துடுது. ஹிண்ட் லெக்ஸ் அப்படின்னா அது வந்து பேக் லெக்ஸ் ஓகேவா. ஸோ ஹிண்ட் லெக்ஸ் வந்து அந்த ஃப்ராகோட பேக் லெக்ஸ். உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து 8 to 10 days ஆகுது ஹிண்ட் லெக்ஸ் வளர்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போது இது வந்து ஒரு குட்டி டேட்போலாக இருக்குது. அந்த டேட்போல் அடுத்த ஸ்டேஜுக்கு 12 weeks ஆகும் மூவ் ஆகிறதுக்கு. ஸோ 12 weeksக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ராக்லெட்டாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணியில் தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணும். ரொம்ப கொஞ்சம் நேரம் ஃபியூ டைம்ஸ் தான் என்ன ஆகும், லேண்டுக்கு வந்துட்டு அது போகும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து டெயில் வந்து இருக்காது. அதே மாதிரி லெக் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் லெக் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு அப்படின்னா லேண்டில் வந்து ஜம்ப் பண்ணி இங்கேயும் அங்கேயும் போகிறதுக்காக அந்த லெக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இப்படி ஆனதுக்கப்புறமா அது வந்து 14 weeksக்கு அப்புறம் என்னவா மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஃப்ராகாக மாறிடுது ஓகேங்களா. ஸோ அடல்ட் ஃப்ராக் ஆனதுக்கப்புறம் அது வந்து லேண்ட்லையும் வாட்டர்லையும் நல்லா ஃப்ரீயாக லூப் பண்ணுறதுக்கு அது வந்து அடாப்ட் ஆகிக்கும். அதுக்கு வந்து லங்ஸ் இருக்குது. லங்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். லங்ஸ் எதுக்கு, லேண்டில் வந்து அது வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை பண்ணுறதுக்காக, ரெஸ்பயர் பண்ணுறதுக்காக, அதாவது ப்ரீத் பண்ணுறதுக்காக லங்ஸ் வந்து அதுக்கு இருக்குது. அது லேண்டில் யூஸ் பண்ணும். இதே தண்ணிக்குள்ளே இருந்தது அப்படின்னா மாய்ஸ்ட் ஸ்கின் யூஸ் பண்ணி அது வந்து ரெஸ்பிரேட் பண்ணுது ஓகேங்களா. புரிஞ்சுதா. ஸோ லேண்டில் இருக்கும்போது லங் யூஸ் பண்ணுது, வாட்டரில் இருக்கும்போது மாய்ஸ்ட் ஸ்கின் யூஸ் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அதோட டெய்ல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமலே போயிடும். கொஞ்சம் கூட அதுக்கு டெய்லுங்கிற ஒன்றே வந்து இருக்கவே இருக்காது. லெக்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும், மோர் ஸ்ட்ராங் ஆகிடும். இதுக்காக மோர் ஸ்ட்ராங்கர் ஆகுது அப்படின்னா லேண்டில் வந்து இன்னும் ஈஸியாக ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்கு அது வந்து அதோட லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு அந்த லெக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ இவ்வளோ தான் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஃப்ராக் ஓகேவா. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுது. வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்குது. விச் ஸ்டேஜ் இன் அ லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஃப்ராக் ஹேஸ் ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன். இதில் எந்த ஸ்டேஜில் டியூரேஷன் ரொம்ப கம்மி அப்படின்னு கேட்குறாங்க. எக்கு தான் வந்து 3 to 4 days கரெக்டாக. மற்றது எல்லாமே வந்து லாங் டியூரேஷன் தான். ஸோ எக்கு தான் வந்து லைஃப் சைக்கிள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஸ்கிட்டோட எக்குக்கும் ஃப்ராகோட எக்குக்கும் என்ன வித்தியாசம், மஸ்கிட்டோட எக் வந்து நார்மல் எக்ஸாக இருக்கும். ஆனால் ஃப்ராகோட எக்ஸ் என்னவா இருக்கும், ஜெல்லி லைக் கிளஸ்டர், ஜெல்லி ஸ்ட்ரக்சராக அது வந்து இருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து 2 எக்குக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.